ஹாய், இந்த வீடியோவில் நம்ம Matplotlib பற்றி பார்க்க போகிறோம். Matplotlib வந்து ஒரு பைத்தான் பிளாட்டிங் லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரி வச்சு நம்ம டைனமிக் விஷுவலைசேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபேமஸ் கோட் இருக்குது, a picture is worth 1,000 words. ஸோ டேட்டாவை நம்ம டெக்ஸ்ட் ஆர் டேபிள் ஃபார்மேட்டில் மட்டும் பார்க்காம அந்த டேட்டாவை நம்ம டாட்ஸ், லைன்ஸ், பாஸ் அண்ட் அதர் ஷேப்ஸில் வந்து பார்த்தா அந்த டேட்டாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்ன்ஸை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். Matplotlibல விஷுவலைசேஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ். நம்ம மல்டிபிள் பிளாட்ஸ் வந்து விஷுவலைஸ் பண்ணோம் அண்ட் அதில் ஹெவியாக கஸ்டமைசேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் அப்ரோச் வந்து யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். நம்ம ஏதாச்சும் ஒரு சிம்பிள் பிளாட் வந்து விஷுவலைஸ் பண்ணோம் அண்ட் அதில் ஹெவியாக கஸ்டமைசேஷன் எதுவும் அப்ளை பண்ண மாட்டோம்னா வந்து ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். Matplotlibல ஆப்ஜெக்ட் ஹைரார்கி அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபிகர் ஆப்ஜெக்ட், ஆர்டிஸ்ட், ஆக்சஸ் ஆப்ஜெக்ட், ஸோ இஎஸ் அப்படின்ட்டு எண்ட் ஆகுது. இன்னொன்று வந்து ஆக்சஸ் ஆப்ஜெக்ட், இது வந்து ஐஎஸ் அப்படின்ட்டு எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் வந்து ஒரு இமேஜை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு பிளாங்க் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ப்ரௌன் பாக்ஸ் தான் வந்து ஃபிகர். ஆயில் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஒயிட் ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து கேன்வாஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெயிண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து ஃபிகர் வந்து ஒரு கேன்வாஸ். இந்த கேன்வாஸில் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைனல் கிராஃபிக்கல் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு கூட டேர்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இஎஸ் அப்படின்ட்டு இங்கே எண்ட் ஆகுது. ஸோ ஃபிகர்க்குள்ளே வந்து ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் வந்து ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ் வந்து டேட்டாவை பிளாட் பண்ணுறதுக்கான அந்த ரீஜனை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிளாக வந்து நான் ஒரு லைன் பிளாட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஐஎஸ் அப்படின்ட்டு எண்ட் ஆகுது. ஸோ ஆக்சிஸ்க்குள்ளே வந்து ஆக்சிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் தான் வந்து ஃபிகர்க்குள்ளே வந்து ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது. அந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் வந்து ஆக்சிஸ். அண்ட் இந்த ஆக்சிஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைன் பிளாட் இருக்குது. அண்ட் இங்கே AXIS அப்படின்ட்டு இங்கே ஒரு க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலர் சர்க்கிள் வந்து எதை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஒய் ஆக்சிஸை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கேயும் வந்து ஒரு க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்குது. இதுவும் வந்து எதை சரௌண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து ஆக்சிஸ் இருக்கும். அண்ட் இங்கே வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே வந்து டிக் லேபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இங்கே இருக்கிற இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து எக்ஸ் டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒய் ஆக்சஸ் பார்த்திங்கன்னா வந்து இங்கே 1.0 0.5 0.0 இது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒய் டிக் லேபிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஒய் ஆக்சஸில் வந்து சின்னதாக வந்து டாட்டட் லைன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து ஒய் டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து நம்ம ஒரு லேபிள் கொடுக்கலாம். அது வந்து இங்கே எக்ஸ் லேபிள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய் ஆக்சிஸ்க்கும் வந்து ஒரு லேபிள் கொடுக்கலாம். அதை வந்து ஒய் லேபிள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி வந்து நம்மளால் இது மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபிகர், ஆக்சிஸ் அண்ட் ஆக்சிஸ் வந்து தேவைப்படுது. ஸோ யார் நம்மளுக்கு இதை தருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா Matplotlibல PyPlot அப்படின்ட்டு ஒரு மாடியூல் இருக்குது. இந்த மாடியூலில் வந்து ஃபிகர் அண்ட் சப்ளாட்ஸ் அப்படின்ட்டு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு இந்த ஃபிகர் ஆப்ஜெக்ட், ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து பிளாட்ஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இங்கே பார்ட் A அண்ட் பார்ட் B அப்படின்ட்டு இந்த செல்லில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். பார்ட் Aல வந்து நம்ம ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி பிளாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அண்ட் பார்ட் Bல வந்து அதே பிளாட்ஸை நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம Matplotlib லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக Matplotlibல PyPlot அப்படின்ட்டு ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூலை தான் நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணும்போது ஒரு அலியாஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த அலியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PLT. ஸோ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த Matplotlibல இருக்கிற இந்த மாடியூல் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு.
ஸோ இப்போ நம்ம ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி plots வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு எம்டி ஃபிகர் plot வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக fig is equal to plt. ஸோ இங்கே plt-னா ஒன்றும் இல்லை, நம்ம pyplot மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதுதான் இங்கே அலியாஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ plt வந்து ஒரு ஷார்ட் ஃபார்ம். ஸோ இல்லாட்டி நம்ம pyplot அப்படின்ட்டு பெருசாக எழுதணும். ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக நம்ம plt அப்படின்ட்டு இங்கே இம்போர்ட் பண்ணதுனால ஸோ plt அப்படின்ட்டு இங்கே டைப் அடிச்சிருக்கேன். ஸோ plt டாட் ஃபிகர். ஸோ இந்த மாடியூலில் வந்து ஃபிகர் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை தான் நான் இங்கே கால் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோன்னையும் அகெயின் plt டாட் plot அப்படின்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனையும் நான் இங்கே கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு எம்டி ஃபிகர் plot வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ஃபிகர் 2க்குள்ளே போகலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம ஒரு எம்டி ஃபிகர் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த ஃபிகரில் வந்து எப்படி ஒரு லைன் plot வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து தேவைப்படும். ஸோ நான் இங்கே வந்து 3 லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜில் வந்து 5 வேல்யூஸ் இங்கே இருக்குது, அண்ட் ஹைட் அண்ட் ஃபீட்லேயும் வந்து 5 வேல்யூஸ் இருக்குது, வெயிட் அண்ட் கேஜிஸ்லேயும் வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒரு டம்மி டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம வந்து லைன் plot-ஆக வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம அகெயின் அந்த ஃபிகர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ fig is equal to plt டாட் ஃபிகர். ஸோ இந்த லைனை நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி plots வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் plt டாட் plot, அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் வெறும் ஏஜை மட்டும் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஏஜை மட்டும் தான் நான் வந்து plt plotக்குள்ளே வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு இப்போ ஒரு எம்டி ஃபிகர் plot வந்து கிடைக்கல. இன்ஸ்டெட் இந்த ஃபிகருக்குள்ளே வந்து ஒரு லைன் plot வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து லைன் plot. ஸோ இந்த ஃபிகரில் பார்த்திங்கன்னா வந்து 2 ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ ஏஜ் வந்து எங்கே ரிப்ரசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் தான் வந்து ஏஜ் ரிப்ரசென்ட் ஆகிருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏஜ் ரிப்ரசென்ட் ஆகல. ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து ஏஜ் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து எப்படி வந்து வேல்யூஸ் இங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, 0.0, 0.5, 1.0 till 4.0. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேட்ப்ளாட்லிபே வந்து செட் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி செட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வேல்யூஸோட இண்டெக்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 10ஓட இண்டெக்ஸ் வந்து 0, 20ஓட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ 1 and 20 இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல இந்த லைன் plot வந்து வரைஞ்சிருக்கு. ஸோ இதை இன்னும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணோன்னா இங்கே கமா BO அப்படின்ட்டு பாஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த டாட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் 1. ஸோ ஏஜ் 1 வந்து 10, அண்ட் இந்த செகண்ட் டாட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஏஜ் 20, அண்ட் தேர்ட் டாட் வந்து ஏஜ் 30, ஃபோர்த் வந்து 40, அண்ட் ஃபிஃப்த் வந்து 50. அண்ட் இந்த டாட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லைனால் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதை லைன் plot அப்படின்ட்டு சொல்கிறோம். அண்ட் இந்த லைனை வந்து நம்ம ப்ளூ கலரில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக இங்கே B வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபிகரில் நம்ம ஏஜை மட்டும் தான் plot பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம எந்த வேல்யூஸும் பாஸ் பண்ணல. மேட்ப்ளாட்லிபே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு செட் ஆஃப் வேல்யூஸை வந்து அசைன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்மளோட கஸ்டம் வேல்யூஸை பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தேர்டாக ஒரு ஃபிகர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதில் வந்து ஏஜ் அண்ட் ஹைட்டை வந்து லைன் plot மூலியமாக வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட ஏஜ் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது, அண்ட் ஹைட் அண்ட் ஃபீட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் இருக்குது. இது ரெண்டுத்தை தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ fig is equal to plt டாட் ஃபிகர். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிகர் ஆப்ஜெக்ட் கிடச்சிரும், அண்ட் ஒரு ஃபிகரும் க்ரியேட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து plt டாட் plot. ஸோ இதுக்குள்ளே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம ஏஜ் பாஸ் பண்ணலாம், அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஹைட் அண்ட் ஃபீட்டை வந்து பாஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தெரிகிறதுக்கு நம்ம BO ஹைஃபன் அப்படின்ட்டு இங்கே பாஸ் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த plot வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏஜ் இருக்குது, அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஹைட் இருக்குது. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த லைனால் இங்கே கனெக்ட் ஆகிருக்கு.
பட் ஆனால் நம்மளுக்கு எப்படி வந்து ஷூராக தெரியும் எக்ஸ் ஆக்சஸில் ஏஜ் தான் இருக்குது அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து ஹைட் அண்ட் ஃபீட்டு தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம இந்த லேபிள்ஸ் வந்து அசைன் பண்ணோம். ஸோ அதுக்காக plt.x லேபிள் அண்ட் இதுக்குள்ளே வந்து ஏஜ் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ ஏஜை வந்து நம்ம இங்கே ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேரியபிளை வந்து நம்ம டேரெக்டாக இங்கே பாஸ் பண்ணல. ஸோ அதே போல் நம்ம plt.y லேபிள் உள்ள ஹைட் அண்ட் ஃபீட்டை வந்து பாஸ் பண்ணோம். அண்ட் அகெயின் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை தான் இதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த எக்ஸ் லேபிள்ஸ் அண்ட் ஒய் லேபிள்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த ப்ளாட் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் வந்து ஏஜ் இருக்குது அண்ட் ஒய் ஆக்சஸில் வந்து ஹைட் அண்ட் ஃபீட் வந்து ரிப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ ஃபிகர் 4ல் நம்ம ஏஜ் அண்ட் வெயிட்டை வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இந்த லைன் ஆஃப் கோட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் plt.plotக்குள்ளே எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏஜை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து இப்போது வெயிட் இன் கேஜிஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே plt.plotல ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஏஜ். ஸோ அதனால் எக்ஸ் லேபிள் வந்து ஏஜ்னு இருக்கும் அண்ட் செகண்ட் வேல்யூ தான் வந்து நம்மளோட ஒய் ஆக்சஸ் வேல்யூஸ். ஸோ அதனால தான் ஒய் லேபிளில் வந்து இப்போது வெயிட் இன் கேஜிஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ஹைட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வெயிட் இன் கேஜிஸை வந்து டைப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஏஜ் அண்ட் வெயிட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ளாட் எப்படி இருக்குன்ட்டு உங்களால் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ ஃபிகர் 5ல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஃபிகர் 3 and 4 கம்பைன் பண்ணி ஒரே ஃபிகரில் வந்து ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதாவது ஏஜ் விசஸ் ஹைட், ஏஜ் விசஸ் வெயிட் அப்படின்ட்டு 2 செப்பரேட் ப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவோம்ல. ஸோ இந்த 2 செப்பரேட் ப்ளாட்ஸை வந்து சிங்கிள் ப்ளாட்டில் வந்து நம்ம ரிப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிகர் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ ஃபிக் இஸ் ஈக்குவல் டு plt.figure. நெக்ஸ்ட் நம்ம 2 லைன் ப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் plt.plot and plt.plot. ஸோ ஃபஸ்ட் லைன் ப்ளாட்டில் நம்ம எதை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஏஜ் அண்ட் ஹைட்டை தான் பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் லைன் ப்ளாட்டில் எதை பாஸ் பண்ண போகிறோம்னா வந்து ஏஜ் அண்ட் வெயிட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைனை வந்து நம்ம க்ரீன் கலரில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதனால் நான் பியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் நம்ம லேபிள்ஸ் வந்து அசைன் பண்ணோம். ஸோ அதனால் எக்ஸ் லேபிள்ஸ் அண்ட் ஒய் லேபிள்ஸும் வந்து இங்கே க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் வந்து ஏஜ், பட் ஆனால் ஒய் வந்து இப்போது ஹைட் அண்ட் வெயிட் ரெண்டுத்தையுமே வந்து ரிப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் இங்கே ஹைட் அண்ட் வெயிட் அப்படின்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எக்ஸிக்யூட் பண்ண அப்புறமா நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு சிங்கிள் ப்ளாட்டு தான் கிடச்சிருக்கு. இந்த சிங்கிள் ப்ளாட்டில் 2 லைன் ப்ளாட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 லைன் ப்ளாட்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வந்து காமனாக ஷேர் பண்ணுது. ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் ப்ளாட் அண்ட் இந்த ப்ளூ கலர் லைன் ப்ளாட்டுக்கு வந்து காமன் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது அண்ட் காமன் ஒய் ஆக்சிஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா ஏஜ் விசஸ் வெயிட் மட்டும் தான் வந்து இங்கே கிளியராக வந்து ப்ளாட் ஆகிருக்கு. ஏஜ் விசஸ் ஹைட் வந்து இங்கே கிளியராக வந்து ப்ளாட் ஆகலை. ஸோ ஏஜ் விசஸ் ஹைட் எப்படி இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இங்கே பெண்ட் ஆகுது. பட் ஆனால் அந்த கர்வ் மாதிரி பெண்ட் ஆகுறது வந்து இங்கே கிளியராக தெரியல. ஸோ நம்மளுக்கு வந்து காமன் எக்ஸ் ஆக்சிஸ் வேணும், பட் 2 டிஃப்ரெண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து வேணும். ஒரு ஒய் ஆக்சிஸில் வந்து ஹைட் இருக்கணும், இன்னொரு ஒய் ஆக்சிஸில் வந்து வெயிட் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ ரேஞ்சஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூ ரேஞ்சஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா வந்து 0 to 140 இந்த ரேஞ்ச் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து வெயிட் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து வெயிட் மட்டும் அந்த லைன் ப்ளாட் மட்டும் கிளியராக இங்கே வந்து ப்ளாட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஹைட்டோட வேல்யூ ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 10 வந்து கிராஸ் பண்ணல. ஸோ அதனால தான் வந்து இங்கே கிளியராக வந்து ஏஜ் விசஸ் ஹைட் வந்து இங்கே கிளியராக வந்து ப்ளாட் ஆகல. ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஒய் ஆக்சிஸ் வந்து தேவைப்படுது. அந்த ஒய் ஆக்சிஸோட வேல்யூ ரேஞ்சஸ் வந்து ஷுட் பி பிட்வீன் 1 to 10. அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது மாதிரி கிளியராக வந்து ஒரு
ஏஜ் versus ஹைட் வந்து ரெப்ரசென்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸோட வேல்யூ ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5.15 to 5.50 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு செப்பரேட் ஒய் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இது மாதிரியான கஸ்டமைசேஷன் இந்த ஸ்டேட் இன்டர்ஃபேஸ் ஸ்டேட் லெவல் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்மளால் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் வந்து போவோம். ஸோ ஸ்டேட் லெவல் இன்டர்ஃபேஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இது மாதிரி ஃபிக் இஸ் ஈக்குவல் டு plt.figure இது மாதிரி லைன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் லெவல் இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் லெவல் இன்டர்ஃபேஸ். அண்ட் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஸ்டேட் லெவல் இன்டர்ஃபேஸ் வந்து சிம்பிள் ப்ளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் தான் வந்து மல்டிபிள் ப்ளாட்ஸ் இல்லாட்டி ப்ளாட்டில் வந்து ஹெவியாக கஸ்டமைசேஷன் பண்ணோன்னா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு காமன் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு செப்பரேட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஒன் காமன் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து தேவைப்படுதில்ல இந்த ப்ளாட்டுக்கு. ஸோ இது மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் பண்ணோன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸில் வந்து அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்ட் ஏல நம்ம ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி 5 ஃபிகர்ஸ் வந்து ப்ளாட் பண்ணோம். இப்போ பார்ட் பியில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இந்த சேம் செட் ஆஃப் 5 ஃபிகர்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்போ வந்து ஒரு ஃபிகர் வந்து ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் மூலயமா க்ரியேட் ஆச்சு இல்லாட்டி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் மூலயமா க்ரியேட் ஆச்சு அப்படின்ட்டு நம்மளால் டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸில் எல்லா விஷுவலைசேஷன்லையுமே வந்து இந்த ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபிக் இஸ் ஈக்குவல் டு plt.figure. ஸோ இந்த plt வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த pyplot மாடியூலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகரை தருது அண்ட் ஃபிகர் ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குது. ஸோ pyplot யூஸ் பண்ணி ஃபிகர் க்ரியேட் பண்ணிவிட்டு pyplotல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி ஃபிகரில் நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எம்டி பிளாட் வந்து க்ரியேட் பண்ணோம். அண்ட் மற்ற எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு லைன் பிளாட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ pyplotல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபிகர்ஸில் வந்து நம்ம நிறையா சேஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ்னால் இங்கே ஸ்டேட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகரை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஃபிகரை வந்து த்ரூ வேரியஸ் ஃபங்க்ஷன் கால்ஸ் வந்து நம்ம மாடிஃபை பண்ணோம். அது மாதிரி மாடிஃபை பண்ணும்போது அந்த ஃபிகரை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதை ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நம்ம விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் லைன் தான் யூஸ் பண்ணோம், plt.figure. இப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம plt.figure யூஸ் பண்ண மாட்டோம். இன்ஸ்டெட் plt.subplots மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சப்ளாட்ஸ் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்ளாட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபிகரில் வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து 3 ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி ஒரு ஃபிகர் லே அவுட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த ஃபிகர் லே அவுட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் எந்த ஆர்கியூமெண்ட்ஸும் இதுக்குள்ளே பாஸ் பண்ணலன்னா பை டிஃபால்ட்டாக வந்து இது 1 ஃபிகர் அண்ட் 1 ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு எம்டி ஃபிகர் ப்ளாட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ஃபிக் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு plt.subplots. நான் இப்போது இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த வேல்யூஸும் பாஸ் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிகர் அண்ட் ஒரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ AXES. ஸோ இந்த ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிம்பிளிஃபைடு டயக்ராம் பார்த்தோம்ல. ஸோ இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் தான் ஃபிகர் அண்ட் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் தான் வந்து ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம அந்த டேட்டா ப்ளாட் பண்ணுற அந்த ரீஜன் வந்து இந்த ஆக்சிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இந்த ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஸோ ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எம்டி பிளாட் வந்து க்ரியேட் பண்ண போகிறதுனால இந்த டேட்டாவை பிளாட் பண்ணுறதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம்னா வந்து ஆக்சிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த AX எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா வந்து AXES அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து டேட்டாவை பிளாட் பண்ணுற அந்த ரீஜன் இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் AX அப்படின்ட்டு டைப் அடிச்சுட்டு இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எம்டி ஃபிகர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இங்கே எதுலேயுமே வந்து பிளாட் எதுவுமே இல்லை. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிளாட்டில் வந்து ஒரு லைன் சார்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு லைன் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணோம். ஸோ அதனால் அகெயின் ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபிக் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு plt.subplots.
அண்ட் இப்போ இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து டாட் பிளாட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் இந்த மெத்தட்குள்ளே வந்து நம்ம ஏஜ் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து 3 லிஸ்ட் இருக்குது, ஏஜ், ஹைட் இன் ஃபீட் அண்ட் வெயிட் இன் கேஜிஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ டெமோ பர்பஸ்க்காக நான் அகெயின் இந்த 3 லிஸ்ட்டை வந்து அகெயின் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ஏஜை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ax.plotக்குள்ளே வந்து ஏஜ் லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு லைன் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் இந்த லைன் பிளாட் வந்து இந்த ஏஜில் இருக்கிற இந்த வேல்யூஸை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம அகெயின் டபுள் கோட்ஸில் BO- அப்படின்னு கொடுத்தா அந்த பாயிண்ட்ஸையும் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. அகெயின் நம்ம வந்து ஏஜ் மட்டும் தான் பாஸ் பண்ணோம். ஏஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ரெப்ரசென்ட் ஆகியிருக்கு. ஏஜ் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து இருக்குது. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம எந்த வேல்யூமே பாஸ் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக மேட்ப்ளாட்லிப் வந்து இந்த ஏஜ் வேல்யூவோட இண்டெக்ஸஸை வந்து எக்ஸ் வேல்யூஸாக வந்து கன்சிடர் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸோட வேல்யூஸை வந்து ரெண்டுமே பாஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபிகர் 3குள்ளே போகலாம். ஸோ ஃபிகர் 3ல் வந்து நம்ம ஏஜ் அண்ட் ஹைட்டை வந்து பிளாட் பண்ண போகிறோம். So again first figure comma axis is equal to plt.subplots. ஸோ நம்மளுக்கு ஃபிகர் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ஃபிகர் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் கிடச்ச அப்புறமா நம்ம வந்து ax.plot எக்ஸில் வந்து ஏஜை பிளாட் பண்ண போகிறோம். அண்ட் ஒயில் வந்து நம்ம இப்போது ஹைட் அண்ட் ஃபீட்டை வந்து பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம இப்போது லேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ax.set_x label. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஏஜ் வந்து ரெப்ரசென்ட் ஆகும். அண்ட் ax.set_y label. ஒய் ஆக்சிஸ் வந்து ஹைட் அண்ட் ஃபீட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஏஜ் வந்து இருக்குது அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து ஹைட் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லைன் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. அகெயின் அந்த பாயிண்ட்ஸை வந்து விஷுவலைஸ் பண்ணோன்னா நம்ம டபுள் கோட்ஸில் BO- அப்படின்ட்டு கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸும் இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபிகருக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபிகரில் வந்து நம்ம ஏஜ் அண்ட் வெயிட்டை வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த லைன் ஆஃப் கோடை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே கீழே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் ஹைட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து வெயிட்ன்ட்டு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ வெயிட் இன் கேஜி. ஸோ இந்த செல் எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ஏஜ் இருக்குது அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து வெயிட் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லைன் பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃபிகர் 4. ஸோ ஃபிகர் 5ல் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து இந்த ஃபிகர் 3 and 4 வந்து மர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது ஏஜ் விசஸ் ஹைட் ஆஸ் வெல் அஸ் ஏஜ் விசஸ் வெயிட்டை வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி இதை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம 3 வேஸாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் சப்ளாட்ஸ். ஸோ இந்த சப்ளாட்ஸை வந்து ஒன் ஆஃப்டர் another ஸ்டாக் பண்ணலாம், இல்லாட்டி சைட் பை சைட் ஸ்டாக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரே பிளாட்டில் வந்து இந்த ஏஜ் ஹைட் அண்ட் வெயிட்டை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாக்கிங் சப்ளாட்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். ஸோ நம்ம வந்து ஃபிகர் அண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் வந்து அகெயின் கிரியேட் பண்ணலாம். ஸோ fig, access is equal to plt.subplots. இப்போ வந்து இந்த சப்ளாட்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்து 2 ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் செகண்ட் ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு லே அவுட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த லே அவுட்டில் வந்து 1 row and 2 columns வந்து இருக்க போகுது. ஸோ இது மாதிரி நம்ம சப்ளாட்ஸ் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மல்டிபிள் பிளாட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் பிளாட்டோட ஆக்சஸ் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் இண்டெக்ஸில் வந்து 0 பாஸ் பண்ணோம். அண்ட் செகண்ட் பிளாட்டோட ஆக்சஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சஸ் ஆப்ஜெக்டில் வந்து இண்டெக்ஸ் 1 வந்து இதுக்குள்ளே பாஸ் பண்ணோம். அண்ட் நான் இங்கே AX அப்படின்ட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2 பிளாட்டுமே வந்து சைட் பை சைடில் வந்து பிளாட் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா நம்ம 1 row and 2 column அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதனால தான் இங்கே வந்து 1 row and 2 columns அது மாதிரி ஒரு
லேஅவுட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏஎக்ஸ் வந்து ஒரு அரே இப்போ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏஎக்ஸ். ஸோ நம்மக்கிட்ட 2 ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஏஎக்ஸ், இஎஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இண்டெக்ஸ் 0 யூஸ் பண்ணோம். இந்த செகண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டெக்ஸ் 1 வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் இங்கே ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 0 அண்ட் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் 0 வந்து இந்த பிளாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இந்த ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 1 வந்து இந்த பிளாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இந்த பிளாட்டில் வந்து நம்ம ஏஜ் அண்ட் ஹைட்டை வந்து பிளாட் பண்ணலாம் அண்ட் இந்த பிளாட்டில் வந்து ஏஜ் அண்ட் வெயிட்டை வந்து நம்ம பிளாட் பண்ணலாம். ஸோ இதை குவிக்காக பிளாட் பண்ணுறதுக்கு நான் மேலே போயிட்டு இந்த லைன் ஆஃப் கோடை வந்து அப்படியே காப்பி பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் விசஸ் ஹைட்டோட கோடு தான் இது. ஸோ இந்த ஃபஸ்ட் லைன் தவிர கீழே இருக்கிற எல்லா லைனையும் காப்பி பண்ணிட்டேன் அண்ட் இதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் பிளாட்டில் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறதுனால ஆக்சிஸ் 0ல் வந்து இதை பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆக்சிஸ் 0 வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0 வந்து பாஸ் பண்ணோம். ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் பிளாட்டில் வந்து எது பிளாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் அண்ட் ஹைட். இப்போது ஏஜ் அண்ட் வெயிட்டையும் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேலே போயிட்டு இந்த செல்லில் இருக்கிற இந்த லாஸ்ட் 3 லைன்ஸை காப்பி பண்ண போகிறேன் அண்ட் அகெயின் கீழே போயிட்டு பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த செகண்ட் பிளாட்டில் வந்து ஏஜ் அண்ட் வெயிட்டை வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் செகண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணோம். ஸோ அதனால் இண்டெக்ஸ் 1 வந்து இங்கே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த லைனை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 பிளாட் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து இங்கே ஒரு லைன் பிளாட், இங்கே ஒரு லைன் பிளாட் இருக்குது. இந்த ஃபஸ்ட் பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சஸ் ஏஜ் இருக்குது அண்ட் ஒய் ஆக்சஸ் ஹைட் இருக்குது. ஸோ இந்த பிளாட் எப்படி கிடச்சிச்சுன்னா நம்ம இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் மூலியமாக தான் வந்து இந்த பிளாட் கிடச்சிச்சு. இந்த செகண்ட் பிளாட் எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 லைன் ஆஃப் கோட் யூஸ் பண்ணி இந்த செகண்ட் பிளாட் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஏஜ் அண்ட் வெயிட்ஸ் இன் கேஜிஸ் வந்து இந்த 3 லைன் ஆஃப் கோட் மூலியமாக வந்து நம்ம பிளாட் பண்ணோம். ஸோ இப்போது அகெயின் இந்த 2 பிளாட் வந்து சைட் பை சைடாக வந்து ஸ்டாக் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த 2 பிளாட்டையும் வந்து ஒன் பிலோ த அதர் வச்சு ஸ்டாக் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடை அப்படியே காப்பி பண்ணி நான் கீழே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஃபிக் கமா ஆக்சஸ் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கிறதுக்கு plt.subplotsக்குள்ளே வந்து 1,2 பாஸ் பண்ணாமல் 2,1 வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ 2,1னா நம்மளுக்கு 2 rows அண்ட் 1 column அது மாதிரியான ஒரு கிரிட் லே அவுட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அகெயின் 2 சப்ளாட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த 2 சப்ளாட்ஸ் வந்து இஸ் 1 பிலோ த அதர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சைட் பை சைடில் இருக்குது. இங்கே வந்து ஒன்று வந்து மேலே இருக்குது, இன்னொன்று வந்து கீழே இருக்குது. இதுதான் வந்து இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு இது மாதிரி ஒரு லே அவுட் கிடச்சிச்சுன்னா plt.subplotsல 2,1 அப்படின்ட்டு பாஸ் பண்ணோம். ஸோ 2னா ரோஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரோ அண்ட் இதுதான் செகண்ட் ரோ அண்ட் 1 column. ஸோ அதனால தான் 2,1. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிளாட்ஸை வந்து பிளாட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் பிளாட்டில் வந்து நம்ம ஏஜ் அண்ட் ஹைட்டை வந்து பிளாட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபஸ்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் 0 பாஸ் பண்ணியிருக்கோம் இந்த 3 லைன் ஆஃப் கோடில். அண்ட் இந்த செகண்ட் பிளாட்டில் வந்து நம்ம ஏஜ் அண்ட் வெயிட் இன் கேஜிஸை வந்து பிளாட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த செகண்ட் ஆக்சஸ் ஆப்ஜெக்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த இண்டெக்ஸில் வந்து 1 வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2 பிளாட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து லைன் பிளாட் பிட்வீன் ஏஜ் அண்ட் ஹைட் அண்ட் இந்த பிளாட் வந்து இஸ் அ லைன் பிளாட் பிட்வீன் ஏஜ் அண்ட் வெயிட். ஸோ நம்ம 2 plots வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் சைட் பை சைட் ஆஸ் வெல் அஸ் 1 பிலோ த அதர். ஸோ இது எப்படி நம்மளால் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் இருந்ததுனால நம்மளுக்கு வந்து இது மாதிரியான ஒரு லே அவுட் வந்து கிடச்சிச்சு. ஸோ 2 ஆக்சஸ் ஆப்ஜெக்ட்னா ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபிகர் இருக்குல்ல, இதுதான் வந்து இந்த ப்ரௌன் கலர் பாக்ஸ் அண்ட் உள்ளே வந்து ஒரே ஒரு ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ளூ கலர் பாக்ஸ். ஸோ இன்கேஸ் 2 ஆக்சஸ் ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா இந்த ஆக்சஸ் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குல்ல, இது மாதிரி இந்த ஃபிகருக்குள்ளே இன்னொரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வந்து 2 ஆக்சஸஸ் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம், AXES. ஸோ நம்மளுக்கு ஸோ இங்கே நம்ம
AX index of 0 and AX index of 1 ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஒரு பெரிய ஃபிகரில் நம்மக்கிட்ட வந்து 2 ஆக்சிஸஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ AXES. ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 ப்ளூ கலர் பாக்ஸஸ் இருக்குது அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபிகர்லையும் ஒரு ஃபிகரில் வந்து நம்மக்கிட்ட வந்து 2 ஆக்சிஸஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ 2 ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது, ஒன் பிலோ த அதர். ஸோ இப்போ தான் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸோட பெனிஃபிட்ஸும் ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸோட ப்ராப்ளம்ஸும் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 plots வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் plot displays age and height, another plot displays age and weight. இப்போ ஒரே plotல வந்து ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் மூணுத்தையுமே வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த பிளாட்டில் வந்து நம்மக்கிட்ட 2 ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதோட ஓன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, அண்ட் செகண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அதோட ஓன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. பட் ஆனால் இப்போ நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் தான் வேணும், இல்லாட்டி 2 ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வேணும். இந்த 2 ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் ஷுட் ஹேவ் காமன் எக்ஸ் ஆக்சிஸ் பட் இண்டிபெண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா வந்து ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஃபிக் ஆக்சிஸ் 1 இஸ் ஈக்குவல் டு plt.subplots. ஸோ இங்கே வந்து நான் எந்த வேல்யூஸுமே வந்து பாஸ் பண்ணல. ஸோ இங்கே வந்து நம்ம 2,1 1,2 அப்படின்ட்டு பாஸ் பண்ணல. ஸோ அது மாதிரி நான் எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு 1 ஃபிகர் அண்ட் 1 ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டில் வந்து நம்ம ஒரு பிளாட்டை வந்து விஷுவலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த லைன் ஆஃப் கோடை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் இங்கே வந்து இந்த இண்டெக்ஸ்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரே ஒரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் தான் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஸ் ஆப்ஜெக்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX1. ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பிளாட் தான் கிடச்சிருக்கு, ஏஜ் அண்ட் ஹைட். ஸோ நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒய் ஆக்சிஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஒய் ஆக்சிஸில் வந்து நம்ம வெயிட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு ஒரு சிங்கிள் காமன் எக்ஸ் ஆக்சிஸ் பட் 2 இண்டிபெண்ட் ஒய் ஆக்சிஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது, twinx. ஸோ இப்போ நம்ம அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ AX2 இஸ் ஈக்குவல் டு AX1 டாட் twinx. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னொரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து AX2. ஸோ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AX1. ஸோ AX1 யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து இந்த AX2 இந்த செகண்ட் ஆக்சிஸ் வந்து இந்த ஃபஸ்ட் ஆக்சிஸ் மூலியமாக தான் வந்து கிரியேட் பண்ணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா AX1 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ AX1ஓட எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் இது எடுத்துக்கும். அண்ட் பட் இந்த AX2க்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து இருக்கும். ஸோ கிரியேட் அ ட்வின் ஆக்சிஸ் ஷேரிங் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் த above first axis but it will have its own independent y axis. ஸோ இந்த லைன் உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, நம்ம இந்த பிளாட்டை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ மேலே போயிட்டு இந்த லைன் ஆஃப் கோடை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே கீழே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன் குயிக்காக. ஸோ செகண்ட் பிளாட்டில் வந்து நம்ம என்ன பிளாட் பண்ண போகிறோன்னா வந்து ஏஜ் அண்ட் வெயிட். ஸோ இங்கே வந்து நம்ம AX2 வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் எக்ஸ் லேபிள் வந்து காமன்னால நம்ம எக்ஸ் லேபிள் செட் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த AX2க்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அந்த ஒய் ஆக்சிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட். ஸோ இப்போ இந்த செல்லை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த செல்லை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு 2 ஒய் ஆக்சிஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து ஹைட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது அண்ட் இந்த ஒய் ஆக்சிஸ் வந்து வெயிட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. பட் ஆனால் நம்மளுக்கு காமனாக ஒரே ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் இங்கே 2 பிளாட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளாட் வந்து பிட்வீன் ஏஜ் அண்ட் ஹைட் அண்ட் செகண்ட் பிளாட் வந்து பிட்வீன் ஏஜ் அண்ட் வெயிட். ஸோ இங்கே வந்து கிளியராக வந்து ஏஜ் அண்ட் வெயிட் அண்ட் ஏஜ் அண்ட் ஹைட் வந்து பிளாட் ஆகிருக்கு. ஸோ இதோட கலர் வந்து நம்ம இங்கே வேணால் மாற்றிடலாம். ஸோ ஏஜ் அண்ட் வெயிட்க்கு வந்து க்ரீன் நான் கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலரில் மாறிடுச்சு ஏஜ் அண்ட் வெயிட்டோட லைன் பிளாட். ஸோ எப்படி வந்து இதை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாட்டில் வந்து
2 செப்பரேட் plots வந்து கிரியேட் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு plot தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 செப்பரேட் plots கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 axis ஆப்ஜெக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு. இங்கேயும் வந்து நம்ம 2 axis ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். பட் ஆனால் செகண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் ஆப்ஜெக்டோட எக்ஸ் ஆக்சிஸை மட்டும் ஷேர் பண்ணிச்சு. ஆனால் ஒய் ஆக்சிஸை வந்து ஷேர் பண்ணல. ஸோ ஒய் ஆக்சிஸ் வந்து அதோட இண்டிபெண்ட் ஒய் ஆக்சிஸை வந்து வச்சுக்கிச்சு. ஸோ அதனால தான் வந்து இங்கே செப்பரேட் ஒய் ஆக்சிஸ் இருக்குது, பட் காமன் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இது எப்படி அச்சீவ் பண்ணோன்னா வந்து இந்த லைன் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த லைனில் வந்து twinx ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து செகண்டாக வந்து ஒரு ஆக்சிஸ் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ இது மூலயமா தான் வந்து நம்ம இந்த ப்ளாட்டை வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த விஷுவலைசேஷன் தான் வந்து நம்ம இந்த ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸில் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸில் நம்ம அதே விஷுவலைசேஷன் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஆனால் நம்மளுக்கு கிளியரான விஷுவலைசேஷன் வந்து கிடைக்கல. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து செப்பரேட்டாக 2 ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ளாட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ். ஸோ நம்ம ஹெவியாக ஏதாச்சும் ஒரு கஸ்டமைசேஷன் பண்ணோம்னா வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இன்டர்ஃபேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேட்ப்ளாட்லிப்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாட்ஸை வந்து பார்க்க போகிறோம்.